மார்ச் 11, 2011 ஒரு சாதாரண வெள்ளிக்கிழமையா தொடங்கின அந்த நாள் ஒட்டுமொத்த உலகத்தோட வரலாற்றையே மாத்தி எழுதும்னு யாரும் எதிர்பார்க்கல. நாம இன்னைக்கு இந்த விளக்கு காட்சியில நவீன காலத்தோட மிக இருண்ட ஒரு நிகழ்வை, அதாவது 2011 ஜப்பான் சுனாமி பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். இந்த ஒற்றை வரியை கொஞ்சம் கவனிங்க. ஜப்பானின் இந்த பகுதியில் தற்போது இறந்தவர்களை கவனிக்க போதுமான உயிருள்ளவர்கள் இல்லை என்பதுதான் உண்மை. இதை கேட்கும்போதே நெஞ்சடைக்குது இல்லையா? அந்த பேரழிவோட அளவு என்ன, அதோட தாக்கம் எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுக்க நாம இந்த நிகழ்வுகளோட தொடக்கத்துக்கே போகணும். முதல்ல அந்த பூகம்பம் எப்படி தொடங்குச்சு, இயற்கை கொடுத்த அந்த முதல் எச்சரிக்கை என்னன்னு பார்க்கலாம். இந்த டைம்ல என்ன பாருங்க, சரியா பேரழிவு நடக்கிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி, அதாவது மார்ச் 9 அன்னைக்கு 7.2 ரிக்டர் அளவுல ஒரு நடுக்கம் வருது. ஜப்பான் மக்களுக்கு இது ரொம்ப சாதாரணமான விஷயம் தானே, அதனால பெருசா யாரும் அலட்டிக்கல. ஆனா மார்ச் 11 மதியம் 2:45க்கு ஜப்பானோட ஆரம்ப எச்சரிக்கை அமைப்பு திடீர்னு ஆபத்து உணர்ந்து அலற ஆரம்பிக்குது. ரயில்கள் நிக்குது. அடுத்து ஒரு நிமிஷத்துல சரியா 2:46க்கு பூமி பயங்கரமா குலுங்க தொடங்குது. அந்த நிமிஷம் எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. 9.1 இது வெறும் நம்பர் கிடையாதுங்க. கடலுக்கடியில 18 மைல் ஆழத்துல உருவான கற்பனைக்கே எட்டாத ஒரு அரக்கத்தனமான சக்தி இது. இது எந்த அளவுக்கு வலிமையானது தெரியுமா? நம்ம பூமியோட அச்சையே இது கிட்டத்தட்ட 7 அங்குலம் நகர்த்திருச்சு. அது மட்டும் இல்லாம ஜப்பானோட முக்கிய தீவான ஹோன்ஷுவை ஒரே அடியா 7.9 அடி கிழக்கு நோக்கி தள்ளி இருக்கு. என்னதான் அதிநவீன டெக்னாலஜி இருந்தாலும் இயற்கைக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஜப்பான் அந்த 6 நிமிஷத்துல உணர்ந்தது. நிலநடுக்கம் முடிஞ்சதுன்னு மக்கள் பெருமூச்சு விடுறதுக்குள்ளேயே உண்மையான ஆபத்து அந்த பேரழிவை தந்த ஆழிப்பேரலை உருவெடுக்க ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல வானிலை மையம் என்ன சொல்லுச்சுன்னா சுமார் 20 அடி உயரத்துக்கு சுனாமி வரலான்னு எச்சரிச்சாங்க. ஆனா நிஜத்துல நடந்தது என்ன? மியாகோ நகரத்தை தாக்கி அந்த அலையோட உயரம் மலைக்க வைக்கிற 131 அடி. அந்த பகுதியில இருக்கிற ஆழமான வி வடிவ விரிகுடாக்கள் கடலோட அந்த அழிவு சக்தியை அப்படியே பல மடங்கு அதிகமாக்கி ரொம்ப கொடூரமான ஒரு தாக்குதலை அரங்கேற்றிடுச்சு. உங்களுக்கு தோணலாம், ஜப்பான் இதுக்கெல்லாம் முன்னாடியே தயாரா இல்லையான்னு. கண்டிப்பா இருந்தாங்க. 1933 மற்றும் 1960களில் வந்த சுனாமியிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு பிரம்மாண்டமான பல தடுப்புச் சுவர்களை கட்டியிருந்தாங்க. ஆனா இந்த புதிய சுனாமியோட கற்பனை செய்ய முடியாத எடைக்கும் விசைக்கும் முன்னாடி அந்த பாதுகாப்புச் சுவர்கள்லாம் வெறும் காகிதம் மாதிரி சுக்குநூறா நொறுங்கிடுச்சு. பழைய அனுபவங்கள் எதுவுமே இங்க கை கொடுக்கல. இந்த அழிவு வெறும் கட்டிடங்களோட மட்டும் நிக்கல. ஒரு பள்ளிக்கூடத்துல நடந்த உயிர் போராட்டத்தை பத்தி நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 100 பள்ளிக்கூடத்துல மாட்டிக்கிட்ட குழந்தைங்கள நோக்கி ஒரு பெரிய நீர்ச்சுவர் சீறிக்கிட்டு வருது. அப்போ அங்கிருந்த ஆசிரியர் டேவிட்சன் சொன்ன வார்த்தைகளை கேளுங்க. நான் அவன் சட்டையை பிடித்து இழுத்தேன், நான் அவர்களை ஒவ்வொருவராக காப்பாற்றினேன். சுத்தி தண்ணி சீறிப்பாயுது, குப்பைகள் அடிச்சிட்டு வருது. அந்த நிலைமையிலையும் தன் உயிரை பணயம் வச்சு குழந்தைங்கள ஒவ்வொருத்தரா மேசையோட உச்சிக்கு இழுத்து போட்டு காப்பாத்தியிருக்காரு. இந்த மாபெரும் இருளுக்கு நடுவுல நடந்த ஒரு வலிமையான நெஞ்சை உருக்கிற மனித போராட்ட கதை இது. 18,000 இந்த மரண எண்ணிக்கை உண்மையிலே நம்மை கலங்க வைக்குது. தண்ணி ஊருக்குள்ள புகுந்த வேகத்தை விட அது திரும்ப கடலுக்குள்ள போன வேகம் இருக்கு பாருங்க, அது ரொம்பவே கொடூரமானது. கட்டிடங்கள், வண்டிகள் மட்டும் இல்லாம உயிர் தப்பிக்க கூரைகள்ல ஏறி உட்கார்ந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்களையும் அந்த முரட்டுத்தனமான தண்ணி இறக்கமே இல்லாம கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. அந்த 18,000 பேர்ல பலரோட உடல்கள் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கவே இல்லைங்கிறது தான் மிகச் சோகமான உண்மை. இயற்கையின் சீற்றம் ஒரு பக்கம் முடிஞ்சாலும் இன்னொரு பக்கம் மனிதனால் உருவான ஒரு மாபெரும் பேரழிவு காத்துக்கிட்டு இருந்தது. அதுதான் ஃபுகுஷிமா அணு உலை விபத்து. எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சப்போ அடுத்த ஆபத்து ஒரு அணுகுண்டு மாதிரி உருவெடுத்தது. இந்த அளவுகளை கொஞ்சம் கவனிங்க. அணு உலைய பாதுகாக்க கட்டப்பட்டிருந்த தடுப்பு சுவரோட உயரம் 19 அடி. ஆனா அதை தாக்கிய சுனாமி அலையோ 49 அடி உயரம். இவ்ளோ பெரிய ராட்சசால அந்த 19 அடி சுவரை ரொம்ப ஈஸியா தாண்டி அணு உலையோட அடித்தளத்துக்குள்ள புகுந்து ஒட்டுமொத்த ஜெனரேட்டர் சிஸ்டத்தையும் ஒரே நொடியில மூழ்கடிச்சிடுச்சு. உள்ள என்ன நடந்ததுன்னு இந்த 4 படிகள் மூலமா பார்க்கலாம். முதல்ல மெயின் பவர் கட் ஆகுது. 2வது சுனாமி தண்ணி உள்ள புகுந்ததால பேக்கப் ஜெனரேட்டர்களும் அழிஞ்சிடுச்சு. 3வது இதனால அணு உலைகளை குளிர்விக்கிற கூலிங் சிஸ்டம் முழுசா ஃபெயில் ஆயிடுச்சு. 4வது அணு உலைகள் உருக படங்கிடுச்சு, அதாவது மெல்டவுன். அப்போ அங்க இருந்த பொறியாளர் அச்சுஃபுமி யோஷிசாவாவுக்கு தெரிஞ்சு போச்சு, நிலைமை முழுமையா கைமீறி போயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் வந்த ஒவ்வொரு நாளும் நெஞ்ச பதற வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மார்ச் 12 அன்னைக்கு முதல் யூனிட்டோட மேற்கூரை வெடிச்சு செதறுது. மார்ச் 14ல 3வது யூனிட்ல அதைவிட பயங்கரமான ஒரு வெடிப்பு. மார்ச் 15ல 2வது யூனிட்ல இருந்து அதிக அளவிலான கதிரியக்க வாயு வெளியேறுது. இந்த தொடர் ஹைட்ரஜன் வெடிப்புகளால சுத்தியிருந்த மக்களை அவசரமா பல மைல்களுக்கு அப்பால் வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த நேரத்துல தான் தியாகத்தின் மறு உருவமா நின்னாங்க அந்த ஃபுகுஷிமா 50 வீரர்கள்.
உலகமே பயத்துல உறைஞ்சு போயிருந்த அந்த நேரத்துல ஒரு சின்ன குழு எல்லாரையும் காப்பாற்ற முன் வந்தாங்க. அவங்க ஒன்னும் பயிற்சி பெற்ற ராணுவ வீரர்களோ பேரிடர் மீட்பு படையினரோ கிடையாதுங்க. அங்க வேலை பார்த்தா சாதாரண டெக்னீஷியன்கள். அந்த ஊழியர் ஒருத்தர் சொன்னதை கேளுங்க. பயம் இயற்கையானது, ஆனா அந்த பயத்தை மீறி நாங்க எல்லாரும் ஒரு கடமை உணர்வை உணர்ந்தோம். அங்க போனா கதிரியக்கம் தாக்கி கண்டிப்பா இறந்துடுவோம்னு தெரிஞ்சும் ஒரு மிகப்பெரிய உலகளாவிய அழிவை தடுக்க அவங்க அந்த உலைகளுக்குள்ளேயே தங்கி வேலை செஞ்சாங்க. அவங்களோட தைரியம் நிஜமாவே வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒண்ணு. பேரழிவு முடிஞ்சாலும் அது விட்டு சென்றது என்னவோ ஒரு மறக்க முடியாத வடுவையும் மீள முடியாத இழப்பையும் தான். தண்ணீர் வடிஞ்சாலும் அந்த துயரம் இன்னும் வடியல. ஒவ்வொரு புள்ளி விவரத்துக்கு பின்னாலும் ஒரு உடைந்த குடும்பம் இருக்கு. உதாரணத்துக்கு நியூ கிமுரா என்ற இந்த தந்தையை எடுத்துக்கோங்க. இந்த சுனாமில தன் தந்தை, மனைவி மற்றும் 7 வயசு மகள் யூனானு குடும்பத்தையே இழந்துட்டாரு. 6 மாசம் கழிச்சு அந்த இடிபாடுகளுக்கு இடையில தன் மகளோட ஒரே ஒரு ஷூவை மட்டும்தான் அவரால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஓகுமா நகரத்துல உயிரிழந்த 111 பேர்ல இன்னைக்கு வரைக்கும் உடல் கிடைக்காத ஒரே நபர் அந்த சிறுமி யூனா தான். இதை கேட்கும்போதே நமக்கு எவ்வளோ கனமா இருக்குல்ல. ஜப்பானை தாக்குனதோட இந்த சுனாமி நின்னுடுச்சுன்னு நினைச்சா அதுதான் இல்ல. பசிபிக் பெருங்கடலை கடந்து உலகம் எங்கும் இது பயணம் செஞ்சிருக்கு. சில மணி நேரங்கள்ல ஹவாய், அலாஸ்காவில் 12 அடி உயர அலைகள் வந்திருக்கு. கலிஃபோர்னியால $30 மில்லியன் சேதம். அண்டார்டிகால பனிப்பாறைகள் உடைஞ்சது. வருஷங்கள் பல கடந்தும் வட அமெரிக்காவில் கரை ஒதுங்கின குப்பைகள்னு இதோட தாக்கம் ஒட்டுமொத்த உலகத்தையுமே உலுக்கிடுச்சு. $235 பில்லியன். இந்த மிகப்பெரிய நம்பர் எதை குறிக்குது தெரியுமா? மனித வரலாற்றிலேயே அதிக பொருளாதார இழப்பை ஏற்படுத்தின மிக மோசமான இயற்கை சீற்றம் இதுதான். 1,20,000க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுச்சு. இது வெறும் காசு பண சம்பந்தப்பட்ட இழப்பு மட்டும் இல்லங்க, ஒரு தேசத்தோட இதயத்திலேயே விழுந்த மிகப்பெரிய அடி. முடிவா நாம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். இயற்கை எந்த இரக்கமும் காட்டவில்லை. அடுத்த முறை பூமி நடுங்கும்போது நாம் தயாராக இருப்போமா? இயற்கை நினைச்சா எதையும் ஒரு நொடியில அழிச்சிட முடியுங்கிற கசப்பான உண்மைய 2011ஆம் ஆண்டோட அந்த மார்ச் 11 நமக்கு கத்துக் கொடுத்திருக்கு. இயற்கையோட அந்த பிரம்மாண்டமான சக்திக்கு முன்னாடி நாம எவ்வளவு சாதாரணமானவங்கன்னு இது உணர்த்தினாலும் அதை எதிர்கொண்டு மீண்டு வர்ற மனித குலத்தோட அசாத்தியமான மன உறுதியையும் நாம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன்.